நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மீண்டுமாக உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் காணத்தக்க பெரிதான கிருபை தேவன் தந்திருக்கின்றார். நன்றி. எத்தனையோ ஜனங்களை பார்க்கின்றோம். உற்றார் உறவினர்கள் வேதனைகள் நிறைந்த பாடுகளில், ஆக்சிடென்ட், உடம்புக்கு முடியாத நிலைகள், கவனிக்க முடியாத நோய்கள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களில் அநேகரை நாம் இழந்து விட்டோம். உண்மைதான். ஆனால் கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில், மனிதனோடு வாழ்ந்த நாட்களில், சீசரோடு, உலக உள்ள ஜனங்களோடு வாழ்ந்த நாட்களில் சாட்சி பெற்றார் என்பதை பார்க்கின்றோம். தேவ சித்தத்தை அவர் செய்தபடினால் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கின்ற நமக்கு ஒரு சாட்சிகள் வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். பரத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பாவிட்டால் அவருடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இது தேவ திட்டம் ஆகையால் தன்னை அர்ப்பணித்தார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய ஜீவிய நாட்கள் 33 வருஷங்களாக இருந்தாலும் கூட ஒரு சாட்சி பெற்ற ஊழியங்களாக காணப்படுகிறது. அந்த சாட்சி பெற்ற ஊழியங்களை குறித்து வாஞ்சையோடு, தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த 7 பேருடைய சாட்சியை அருமையான இந்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க இந்த வேளையில் தேவன் கிருபையாக இருந்து உதவி செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அநேக காரியங்களில் சாட்சி நன்னடத்தை ஒரு சாட்சியை கொண்டு வரும், விசுவாசம் ஒரு சாட்சியை கொண்டு வரும், தெய்வீக நம்பிக்கை ஒரு சாட்சியை கொண்டு வரும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருதயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது ஒரு சாட்சியை கொண்டு வரும். அது வீணாகவே ஆகாது என்பதை பார்க்கின்றோம். ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சாட்சியான ஜீவியத்தை ஜீவித்தார். நன்மை செய்கின்றவராகவே சுற்றி தெரிந்தார் என்பதை பார்க்கின்றோம். சில தேசங்களை நாம் பார்க்கும் பொழுது சேட்டை பண்ணக்கூடிய ரவுடிகள் பல காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த ரவுடியின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. ஒரு ரவுடி என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தனியாகவே பேர் வருவதல்ல. எனக்கு இது பேச தகுதியில்லை. ஆனாலும் அனுதினமும் நான் டிவி நிகழ்ச்சியிலேயோ அல்லது பேப்பரில் பார்க்கும், ரவுடி இந்த பாதிப்பு, இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தி இத்தனை பேரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு நான் ஜெபிக்க வேண்டும். நம்மளை போல அவர்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை தேவன் தந்திருக்கின்றார். ஆனால் ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் இல்லையே தவிர அந்த ஆத்மா வெளியேறப்பட்டது. அவர்கள் வேலையை வேறு எந்த வேலைக்கும் தேடி வேலையை பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் வரும் பொழுது ரவுடி என்ற பேர், ரவுடி என்ற முத்திரை வந்திருக்காது. அவருடைய வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவர்களையும் பெற்ற தாய் தகப்பனை பார்க்கும் பொழுது அவர்கள் ரொம்ப வேதனைப்படுவார்கள். அவர்களுக்கும் குடும்பம் இருக்குமே, அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ரவுடி என்று நாம் ஒரு லகுவாக பேசிவிடுகின்றோம். அது அப்படி அல்ல. அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாய் வயிற்றில் பிறக்கும் பொழுது தாயுடைய கர்சன் எப்படியாக காணப்பட்டிருக்கும், தகப்பனாருடைய கர்சன் எப்படியாக காணப்பட்டிருக்கும், எவ்வளவு கிருபை, எவ்வளவு தாயோ. தேவ திட்டமில்லாதபடி தேவன் ஒன்றுமே நடத்த மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். அவர் கர்சன் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். இந்த வசனத்தின் அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்ற 7 பேரை குறித்து நாம் பார்ப்போம். தேசத்திற்காக நாம் செபிக்கும் பொழுது, தேசத்தின் பாதுகாப்புக்காக செபிக்கும் பொழுது, தேசத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்காக நாம் செபிக்கும் பொழுது, எல்லையில், தமிழ்நாட்டு அந்த எல்லையில் பாதுகாத்து கொண்டு இரவும் பகலும் தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டுள்ளோம். எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ நிந்தனைகள், மழை, வெயில் ஒன்றுமே பொருட்படுத்தாதபடி ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். முழிச்சிருக்கிறது அவங்க கடமை. கொஞ்சம் அசந்தாங்கன்னா பாதிக்கப்படும். அவர்களுக்காக செபிப்பது யார்? அவர்களுக்காக திறப்பின் வாசலில் எழும்பி நிற்பது யார்? காலம் செல்லாது, இன்னும் காலம் செல்லாது. கர்த்தருக்குள்ளாக நாம் சாட்சி உள்ள ஒரு ஜீவிக்கும்போது தேவன் வித்தியாசமான ஒரு பாதையை நமக்கு தருகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்ற 7 பேர்.
அவைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அருமையான வார்த்தையை வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்ற என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களில் பிதாவிடத்தில் சாட்சி பெற்றார். பிதாவுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள், எல்லாம் தன்னை அர்ப்பணிக்கின்றார். அவரால் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட அல்ல, அர்ப்பணிப்பு 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 தான் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் சாட்சி பெற்ற ஒரு ஜீவியம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் 2 தன்மையோடு வாழ்ந்தார். ஒன்று, மனிதனோடு மனிதனாக சீஷர்களோடு வாழ்ந்தார். மனிதனைப் போல சாப்பிட்டார், குளித்தார், தூங்கினார், நடந்தார், ஊழியம் செய்தார், படகுகளில் சென்றார், மீன் பிடித்தார், அனைத்தும் செய்தார். ஆனால் மனிதன் செய்வதை அனைத்தும் தேவன் செய்யவில்லை. மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை என் நேசராகிய கர்த்தர் செய்யவே இல்லை. புனித ஜீவியத்தில் அவர் ஜீவித்தார். இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளம் அப்படியே ஆர்ப்பரிக்கும். இயேசு கிறிஸ்துடைய சாட்சியான ஜீவியம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் அப்படியாக கொழுந்து விட்டு ஒரு சந்தோஷமாக, சாப்பிடாட்டாலும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு கிருபையை நான் உணர முடிகிறது. ஏனென்றால் புனித வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை போல ஒரு புனித வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்குமானால், சாட்சி பெற்ற ஒரு ஜீவியத்தை, அதுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். சாட்சி, நாம் சாட்சி உள்ள ஜீவிக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பை, ஒரு அத்தாரிட்டியை, ஒரு கிருபையை, ஒரு தயவை தேவன் தருகின்றார். பிதா எப்படியாக இயேசு கிறிஸ்துக்கு போதுமான பாதுகாப்பை தேவ திட்டத்தை, ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே முதலாவது பெறக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாமே அவர்கள் சங்கரித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். முதலாவது பெறக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்பது ராஜாவுடைய கட்டளையாக காணப்பட்டது இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த நாட்கள். ஆனால் அவைகளை தப்பி தேவ திட்டம் இல்லாதபடி யார் கையிலும் ஒப்புடுக்கவே இல்லை என்பதை பார்க்கிறோம். சாட்சி உள்ள ஒரு ஜீவியம், இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து, தேவனை முன்வைத்து ஜீவித்த அநேகருடைய சாட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த வேதத்தின் அடிப்படையில் 7 பேருடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை நாம் பார்க்கின்றோம். மிகவும் பிரியமானவன் என்பதை பார்க்கின்றோம். தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் இருக்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் பார்க்கும் பொழுது, ஆபேல் காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய கீழ்ப்படியான ஒரு காணிக்கை, அர்ப்பணிப்பான ஒரு காணிக்கை, கவனத்தோடு செலுத்தக்கூடிய ஒரு காணிக்கை, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காணிக்கை, சாட்சியாக கொடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை, பரலோகமே சந்தோஷப்பட்ட ஒரு காணிக்கை, தேவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காணிக்கை, சாட்சி பெற்ற ஒரு காணிக்கை, மனதார செய்யக்கூடிய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கின்றார் என்பதை பாருங்கள். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். சில நேரங்களில் வெட்கப்பட்டது போல தெரியும், தேவன் அதை மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5, 6 இந்த 2 வசனம் நாம் பார்க்கும் பொழுது, ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். எவ்வளவு ஈவு, எவ்வளவு தயவு, எவ்வளவாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி காணப்பட்டிருக்கும். ஏனோக்கு இப்படி நம்ம சொல்லிவிடுகின்ற உண்மைதானே, ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கை மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை பார்க்கின்ற உண்மைதான். நாம் ஒவ்வொருவரும் அப்படி அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஜீவியத்தை நாம் ஜீவிப்பது அது தவறல்ல. ஆனால் ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம், இயேசு கிறிஸ்து எப்படியாக சாட்சியாக ஜீவித்தாரோ அந்த சாட்சி உள்ள ஜீவியத்தை இன்றும் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கின்றார். யோனேக்குடைய வாழ்க்கை தேவனோடு சஞ்சரித்த ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை, சாட்சியான ஒரு ஜீவியம் என்பதை பார்க்கின்றோம். மரணத்தை ருசிக்காதபடி, மரணத்தை காணாதபடி யோனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். அப்படியாக அவருடைய வாழ்க்கை எவ்வளவு தேவனுக்கு பிரியமாக காணப்பட்டிருக்க வேண்டும். மரணத்தை ருசிக்காதபடி, பலகீனத்தில் மரணமானது அநேகரை நாம் பார்க்கின்றோம். அநேக புனிதர்களை நாம் பார்க்கின்றோம். பலகீனம், வேதனை, பாடு, நிந்தனை, ஆக்சிடென்ட், பலவிதமான பாடுகளில் மரணத்தை பார்க்கின்றோம். ஆனால் யோனோக்கோ மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். சாட்சி பெற்ற ஒரு ஊழியம், அவருடைய மரணத்திற்கு அந்த தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளும் முன்பாகவே யோனோக்கு நல்ல ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷன் என்பதை பார்க்கின்றோம். கிருபையானது, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றார். யோனோக்குடைய ஜீவியங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய திட்டம் எதுவோ
அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் ஒரு வேளையிலும் வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்ற 7 பேரை குறித்து நாம் இந்த நாளில் செய்தி தலைவை பார்க்கின்றோம். தேவனுக்கு பிரியமானவன், உதவிக்கு கர்த்தரே தேடு. மனிதர்களை தேடுவதை விட கர்த்தரை தேடினால் பலன் அளிக்கின்ற தேவன் நீ விசுவாசிக்க வேண்டும். இக்கட்டு இன்னல்கள் வரும்பொழுது மனிதனுடைய உதவியை நாம் தேடுவதை விட கர்த்தருடைய உதவியை நாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, டாடி என்னுடைய சூழ்நிலைமையை முற்றிலும் நீங்கள் அறிகின்றீங்க, உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க செய்யுங்க, ஆனால் என் சித்தம் அல்ல, உம்முடைய கிருபை இரக்கம் தாயை வேதுவோ அதன்படி நடத்துங்க என்று நாம் சொல்லும் பொழுது தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். அருமையான ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறான் என்று இப்பொழுது அறிந்திருக்கின்றேன் என்று கர்த்தரிடத்தில் ஆபிரகாம் சாட்சி பெற்றார். ஒரே ஒரு குமாரன் அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக வயதான பின்பாக பெற்றுக்கொண்ட தன்னுடைய ஈசாக்கை பலி செலுத்த முன் வருகின்றார். கொஞ்சம் கூட பின்வாங்கலை. கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு மேல், இந்த உலக பொருள் எனக்கு மேல் அல்ல. ஒரே திட்டம், தீர்மானம். ஆனால் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்று கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். நீங்கள் தேவனுடைய அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தில் அதற்குண்டான பிரதிபலனை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். பிரதிபலன் அந்த இடத்தில் காணப்படும் என்பதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம் 13, 18, 19 நம்ம பார்க்கோம். எவ்வளவோ கிருபையான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற வார்த்தையை பார்க்கின்றோம். தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை தாவீது ராஜாவை குறித்து. அந்த ராஜா அநேக ஜனங்களுக்கு ராஜா, அந்த ஞானத்தையும் கிருபையை தந்தது தேவன் தான். ஆனாலும் அந்த ராஜா தாவீதை குறித்து சொல்லுகிறார், தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டேன். தாவீது உள்ளத்தில் எப்படியெல்லாம் காணப்பட்டிருக்கும். ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம், ஜனங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை, ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு ஜீவியம் என்பதை பார்க்கின்றோம். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தருடைய கரம் நம்மேல் தங்கும் என்ற விசுவாசம் தாவீதுக்கு காணப்பட்டது. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்றார். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு சித்தமான காரியங்களை செய்வான், சித்தமான காரியங்களை செய்வான் என்ற திட்டத்தை, தீர்மானத்தை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். அவருடைய அன்பு மேலானது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். விளக்கம், வாழ்க்கையில் 2 ஆலோசனைகள் உண்டு. எல்லாருடைய ஜீவியங்களிலும் 2 ஆலோசனைகள் உண்டு. ஒன்று, நமக்கு சித்தமானவைகளை செய்கின்றோம், அது ஒரு ஆலோசனை. 2வதாக பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்கின்றோம். ஆனால் ஒன்று, சில வேளை நமக்கு சித்தமானதில் செய்து தவிக்கக்கூடிய நிலைகள் வருகிறது. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்யும் பொழுது கர்த்தரிடத்தில் மனிதனிடத்திலும் சரியான சாட்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்க்கின்றோம். நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி வாழலாம், ஆனால் சாட்சி உள்ள ஜீவியத்தை நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கிறோம். ஒரு சாட்சி உள்ள ஜீவியம், எல்லா நேரங்களிலும் சாட்சி உள்ள ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கோம். சங்கீதம் 24 4வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் யோபை குறித்து சாட்சியை சாத்தானிடத்தில் சொல்வதை பார்க்கின்றோம். கர்த்தரிடத்தில், அதாவது கர்த்தர் தேவாதி தேவன் சாத்தானிடத்தில் சொல்லக்கூடிய சாட்சி, யோபை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாட்சியை கொடுத்தார். யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி. யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவருடைய 7 நண்பர்களுக்காக செபிக்கின்ற பொழுது 7 நாள் இரவும் பகலுமாக செபிக்கின்றார். யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பார்க்கும் பொழுது நண்பர்களுக்காக செபிக்கின்றார்.
7 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காக நாம் சாட்சியுள்ள ஜீவிக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். நாளின் செய்தியின் தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்ற 7 தேவதாசர்களை நாம் பார்க்கின்றோம். அருமையான வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆபேல் காணிக்கையின் மூலமாக சாட்சி பெற்றார். யோனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார் என்பதை பார்க்கின்றோம். 3வதாக ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து விசுவாசம் உள்ள ஒரு தகப்பனாக காணப்பட்டார். சாட்சியை பெற்ற ஒரு அருமையான ஆபிரகாமுடைய சந்ததியை பார்க்கின்றோம். 4வதாக பார்க்கும்பொழுது தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்பதே தேவனுடைய வார்த்தையை நான் பார்க்கின்றோம். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்றால் எப்படி சொல்ல முடியும்? வேதனை, நெருக்கங்கள், பாடுகள், நிந்தனைகள் நம்மளை கடந்து வந்தாலும் விழாத ஒரு ஜீவியம், கீழே விழாத ஒரு ஜீவியம், எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஜீவியம், அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை பார்க்கின்றோம். தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். 5வதாக பார்க்கும் பொழுது யோபுடைய ஜீவியத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி யோபை போல பூமியில் ஒருவரும் இல்லை 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 என்ற இந்த வார்த்தை, திட்டமான வசனத்தை, தீர்மானமான வார்த்தையை யோபை குறித்து சாத்தான் மத்தியில் சாட்சி சொல்கின்றார். எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு! இப்படி சாட்சி சொன்ன பிரகாரம் யோபுவை சாத்தான் விட்டபாடே இல்லை. இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களில் யோபு அப்படி வாழ்ந்தார் என்றால் நாம் எம்மாத்திரம்? அப்படிப்பட்ட உத்தமனுக்கே அந்த பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தேவனிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். என்னுடைய நாவுக்கு ஒரு கடிவாளத்தை போடுவேன், நான் மீறி பேசிவிடாதபடி ஞானமாக இருக்கத்தக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் 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 அவருடைய வாழ்க்கையில் முற்றிலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அநேகம் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைமை தேவன் தந்தார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தருக்குள்ளாக நாம் அர்ப்பணித்து ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். யோபுடைய சாட்சியை பார்க்கின்றோம். தேவனுடைய சாட்சியில் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடக்கூடிய யோபு போல பூமியில் ஒருவரும் இல்லை என்பதை அருமையான சாட்சியின் மூலமாக பார்க்கின்றோம். நோவா தேவ சமூகத்தில் நீதிமானாக கண்டார். நோவா காலத்தில் நோவாவிடத்தில் வாழ்க்கையில் ஒரு நீதியை தேவன் கண்டார். பரிசுத்த ஒரு ஜீவியம், அந்த பரிசுத்த ஒரு ஜீவியம் நோவா வாழ்க்கையில் காணப்பட்டபடினால் அந்த நோவா குடும்பத்தில் 8 பேர் காக்கப்பட்டார்கள். பேழையின் மூலமாக கீழ்ப்படிந்தார். தேவ திட்டம் என்ன, அவர் எந்த மரத்தை எப்படி எப்படி செய்ய வேண்டும், எத்தனை முழம் நீளம், எத்தனை முழம் உயரம், அகலம் என்பதே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமே செயல்படுகின்றார். ஒரு துரும்பு கூட அவர் அந்த கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகவில்லை. பயத்தோடு நடுக்கத்தோடு செய்து முடித்தார் என்பதை பார்க்கின்றோம். எவ்வளவு கிருபை! 8 பேர் காக்கப்பட்டார்கள். அங்கு சாட்சி பெற்ற 7வதை பார்க்கும் பொழுது மோசே குறித்து சொல்லும் பொழுது என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தேவனுடைய வார்த்தை மோசையை குறித்து, என் தாசனாகிய மோசே, எவ்வளோ ஒரு உருத்தான வார்த்தை! நல்லா நினச்சி பாருங்கள். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் என்றால் வேத வசனம், தேவன் தந்திருக்கிற அருமையான உடன்படிக்கை பெட்டி. அந்த பழைய ஏற்பாடு காலங்களில், இந்த புதிய ஏற்பாடு காலங்களில் நாம் ஜீவிக்கின்ற இந்த கிருபையின் காலத்தில் அருமையான நம் கரத்தில் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய அந்த வேதாகம பைபிள், பரிசுத்த வேதாகமம் உடன்படிக்கை பெட்டியாக காணப்படுகிறது. அது நமக்கு பாதுகாக்கக்கூடிய வார்த்தைகளை தருகிறது. நமக்கு முன்னோருக்கும் நமக்கும் இனி வரக்கூடிய சன்னதிக்கும் ஒரு சாட்சி உள்ள சட்ட புஸ்தகமாக, நீதியின் கிரீடமாக தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த வேத வசனம் நம்மளை ஆற்றி தேற்றுகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்றதை திட்டமாக, தீர்மானமாக நமக்கு விளக்கமாக தருகிறது. மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அருமையான சாட்சி, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். அப்படிப்பட்ட பேரை, அப்படிப்பட்ட கிருபையே, அப்படிப்பட்ட ஞானத்தை, அப்படிப்பட்ட தயவை தேவ சமூகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். யோபு 42ஆம் அதிகாரம் 10 பார்க்கும் பொழுது இத்தனை பிரச்சனையிலும் தேவன் நேர்த்தியாக நடத்தினார்.
ஒருபோதும் வெட்கப்படுத்தவே இல்லை என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்ற 7 பேர் என்பதை பார்க்கின்றோம். ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். தேவன் தான் வழி நடத்துவதாக. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணும். துதிக்கின்றோம் ஐயா. சர்வ வல்லவரே, சர்வத்துக்கும் அதிபதியுமே துதிக்கின்றோம் ஐயா. நீதிமானரையுமே துதிக்கின்றோம். இதை கர்த்தாவை பார்க்கின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு சமாதானத்தை கிருபித்தாங்க. குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். குடும்பத்தின் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். எங்களால் ஒன்றும் அல்ல. கர்த்தருடைய கிருபை, தயவு, அன்பு அவர்களை ஆளுகை செய்து ஒவ்வொரு நிமிஷமும் காத்து ராஜா அந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கத்தக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி.